ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. நான் மாஸ்டர் QLA 3F சிங்கப்பூர் டோட்டோ அதாவது 2Dக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறேன் நண்பா. இன்றைக்கி மண்டே 15/1/2024 முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. ஒருவேளை கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடலைன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது நண்பா. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன், அல்லது பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்கும் ஜாயின் பட்டன் வேண்டாம், மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து எவரி டோட்டோக்கும் சரி ஃபோர்டிங்கும் சரி நம்ம வந்து நம்பர்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ உங்களுக்கு வேண்டாம், நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி மண்டேக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். அதுக்காக ஒரு குறிப்பிட்ட ட்ராக்கில் நம்ம வந்து எக்ஸாம்பிளாக கொண்டு வந்திருக்கோம். ஏன்னா நம்மளுடைய கெஸ்ஸிங் எல்லாமே வந்து ரிசல்ட் வச்சு தான் எடுப்போம். ஏன்னா ரிசல்ட்குள்ளே இருந்து தான் நம்மளுக்கு வந்து அதிகப்படியாக நம்மளுக்கு டோட்டோ நம்பர்ஸு நம்மளுக்கான டச்சில் வந்துக்கிட்டு இருக்குது. அதனால் நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட ட்ராக்கல்லேருந்து கொண்டு வந்திருக்கோம். ஸோ 1 by 1 பார்த்துருவோம். அந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஒரு 3-4 ஃபார்மெட்டை நான் கையில் கொண்டு வந்திருக்கேன். ஸோ எது உங்களுக்கு மேட்ச் ஆகுதோ அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் நண்பா. இந்த 2, 9, 10, 43, 45, 46, 13 அடிஷனல் இதுதான் நம்மளுடைய போன வியாழக்கிழமை ரிசல்ட் நண்பா. இது அதுக்கு முந்தின திங்கள், இது அதுக்கு முந்தின வியாழன்னு சொல்லிட்டு இப்படி இது எல்லாமே நம்மளுடைய பழைய டோட்டோ நம்பர்ஸ் நண்பா. ஸோ டோட்டோ நம்பர்ஸை நம்ம வந்து கெஸ் பண்ணணும்னா அதுக்கு நம்ம வந்து சீரியல் நம்பர்ஸை தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஒரு ட்ராவலையும் போடுறதா நண்பா. சீரியல் நம்பர்ஸ்னால் என்னென்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் தான் நம்மளால் ஓரளவுக்கு கெஸ்ஸிங் எட்ட முடியும். டோட்டல் பால்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் டோட்டல் பால்ஸ் எல்லாருக்குமே தெரியும் நம்மளுக்கு 49 பால்ஸ்ன்னு சொல்லிட்டு. இந்த 49 பால்ஸும் நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட சீரியல்களை வச்சு நம்ம கண்டினியூ பண்ணால் மட்டும்தான் நம்மளால் கெஸ் பண்ண முடியும். ஸோ அப்படி நம்ம வந்து எப்போதுமே டோட்டோ போடும்போதும் கொடுக்குற சீரியல் நம்பர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 to 9, அதேமாதிரி 10 to 19, அதேமாதிரி 20 to 29, 30 to 39, அதேமாதிரி 40 to 49 இந்த சீரியல் நம்பர்ஸை நம்ம பார்ப்போம். அதுக்கடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு சீரியல் நம்பர் முக்கியமானதாக பார்ப்போம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா 1, 11, 21, 31, 41 இந்த மாதிரி லாஸ்ட்டில் 1, 1, 1 வர்ற மாதிரி. அதே மாதிரி 2, 2 வர மாதிரி 2, 12, 22, 32, 42 அதே மாதிரி 3, 13, 23, 33, 43 இப்படி கண்டினியூஸாக வரும்போது நம்மளுக்கு கடைசியாக 10, 20, 30, 40 சொல்லிட்டு முடியும். ஸோ இந்த 2 சீரியல் தான் நம்ம அதிகப்படியாக எடுப்போம். ஸோ அதை தான் நம்ம இந்த ட்ராலையும் ஃபாலோ பண்ணியிருக்கோம் நண்பா. இப்போ நம்ம இந்த ட்ராவுடைய கெஸ்ஸிங் என்னென்னு பார்த்தலாம் நண்பா. இந்த ட்ராவுடைய கெஸ்ஸிங்கை பொறுத்த வரைக்கும் நண்பா நம்மளுக்கு சீரியல் நம்பர்ஸ் தான் நண்பா கண்டினியூ ஆகிட்டு வருது. அது என்ன சீரியல் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைசியாக நம்மளுக்கு இது போன வியாழக்கிழமை ரிசல்ட்டு. போன வியாழக்கிழமை ரிசல்ட்டில் நம்மளுக்கு 2, 9, 10, 43, 45, 46, 13 அடிச்சிருந்தாங்க. ஸோ இந்த இடத்துல கிடச்சிருக்க குழு என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ட்ராவுக்கு கிடைச்ச குழு என்னென்னு பார்த்தீங்கன்னா பழைய குழு தான். பழைய குழு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளுக்கு 12 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இங்கே ஒரு குழு உருவாகுது நண்பா. இங்கே நம்மளுக்கு 20. அதுக்கு அடுத்த ட்ராவில் கவனிச்சிங்கன்னா நம்மளுக்கு வந்து 12க்கு சிறுசு 11 எடுத்துருக்காங்க. 20க்கு சிறுசு இல்லை, 20க்கு பெருசு 30 எடுத்திருக்காங்க. ஆனால் இங்கே நம்மளுக்கு கிடைச்ச இன்னொரு, அதாவது நம்ம கொஞ்சம் கவனமாக எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு குழு என்னென்னா இங்கே அவங்க கொடுத்துருக்க இந்த 20 தான். ஏன்னா மேலே கொடுத்த நம்பரை மறுபடியும் கீழே கொடுத்து அதோடைய பெருசு எடுத்திருக்காங்க. ஆனால் கண்டினியூஸ் சீரியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12, 11. ஸோ 11க்கு அப்புறம் நம்மளுக்கு 10 தான் வரணும். ஸோ அதுதான் இங்கே வந்திருக்கு. போன ட்ராவில் நம்மளுக்கு 10 தான் நம்மளுக்கு கிடைச்ச குழு. ஸோ சில நண்பர்கள் வந்து இந்த 20 கவனிக்காமல் என்ன பண்ணியிருப்பாங்க, போன ட்ரா வந்து இதை கவனிச்சிருந்தாங்கன்னா என்ன அந்த ஃபார்மெட் ஏற்கனவே நம்ம போட்டிருக்கோம், அதனால தான் சொல்ல வரேன். கவனிச்சிருந்தாங்கன்னா நம்மளுக்கு வந்து இதோடு நிறுத்தியிருப்பாங்க. ஆனால் நம்மளுக்கு இந்த 20 அவங்க கவனிக்காமல் இருந்திருந்தாங்கன்னா லாஸ்ட் ட்ராவில் என்னென்னு எடுத்திருப்பாங்கன்னா 10 அல்லது 40 இப்படி தான் எடுத்துருந்துருப்பாங்க. ஆனால் இங்கே கிடச்ச நம்மளுக்கு குழு இந்த 20 இங்கே கீழே இறங்குனதுனால அடுத்த சீரியலுக்கு வராதுங்கிறது நம்மளுக்கான ட்விஸ்ட்டு. ஸோ அதுக்கு பதிலாக நம்மளுக்கு 40ஓட சீரியல்லேருந்து 43, 45, 46 எடுத்துட்டாங்க. இதை வந்து நம்மளை 10 வச்சு கால்குலேட் பண்ண சொல்லி. ஸோ எத்தனை பேர் இந்த மாதிரி எடுத்துருப்பாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல நண்பா. ஆனால் லாஸ்ட் ட்ரா நம்மளுக்கு கிடச்சது வந்து 10, 45, 10, 46 நம்மளுடைய கெஸ்ஸிங்கில் நின்றது. ஸோ மறைக்கிறதுக்கெலாம் எதுவுமே கிடையாது. ஆனால் நம்ம போன ட்ரா போடலை. ஆனால் என்னோடய கெஸ்ஸிங்கில் போன ட்ரா வந்து 10, 45, 10, 46 2 நம்பருக்கு நம்மளுக்கு கிடச்சிருந்தது. ஸோ இதுதான் நம்மளுக்கு போன ட்ரா கிடச்ச குழு. அதோடு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 12, 11, 10. ஸோ அடுத்து 9ன்னு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே நம்மளுக்கு 9 கவர் பண்ணுறாங்க. பக்கத்துலேயே 9 வந்து கவர் ஆகுது. அப்போ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல இந்த சீரியல் வந்து முடிஞ்சுன்னு அர்த்தம். இதே சீரியல் தான் இதுக்கு முந்தின ட்ரா நம்ம வந்து வீடியோவாக போட்டிருந்தோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சீரியல், அதாவது
இதே சீரியல் பார்த்திங்கன்னா இங்கே நம்மளுக்கு 37, அதுக்கடுத்து 36 வந்தப்போ நம்ம வீடியோ போட்டோம். 35 நம்மளுக்கான நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த விதத்தில் நம்ம வந்து 35 ஸ்ட்ரைட்டாகவே நம்ம எடுத்திருந்தோம். இந்த இடத்துல நம்ம 2 நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம். 35 அப்புறம் வந்து 5, 6, 7ன்னு கொடுத்துருந்தோம். அதனால் நம்மளுக்கு 7, 35 கிடச்சிருந்துச்சு. ஸோ இந்த சீரியல் முடியும் போது இந்த இடத்துலேருந்து புது சீரியல் ஒன்று உருவாகி மறுட்ராவில் நம்மளுக்கு என்ன செய்யுது, அதே சீரியல் கீழே வந்து இந்த நம்பருக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டு அடுத்த சீரியலை கண்டினியூ பண்ணுது. அப்படி கண்டினியூ பண்ணும்போது நம்மளுக்கான நம்பர்ஸாக நம்மளுக்கு 10 ஓடி வந்திருக்கு. ஸோ இது வந்து நம்மளுக்கு லாஸ்ட் ட்ரா வரைக்கும் வந்த நம்பர்ஸ் நண்பா, நல்லா கவனிச்சிக்கிங்க. இது லாஸ்ட் ட்ரா வரைக்கும் வந்த நம்பர். இப்போ நம்ம வந்து இது முற்றுப்புள்ளி ஆனோன்னா இந்த இடத்துல 2 உருவாகுதுல, அதே மாதிரியே இப்போ இது இந்த இடத்துல வந்து முற்றுப்புள்ளி, அதாவது இந்த இடத்துல முடியும் போது நம்மளுக்கு இங்கேருந்து நம்மளுக்கு நம்பர் ஸ்டார்ட் ஆகும். அப்படி எந்த நம்பர் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கான நம்பர்னு பார்த்தீங்கன்னா G1 படி இந்த ட்ராவில் 43, 45, 46. ஸோ இந்த சீரியல் நம்பருக்கு இருக்குது நண்பா. ஸோ இப்போ நம்ம இதை எப்படி எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 45 அல்லது 46 இந்த மாதிரி நம்மளுக்கு இதிலிருந்து நம்மளுக்கு நம்பர் கிடைக்கணும். இதிலேருந்து எனி 1 ஏதாச்சும் ஒன்று கிடைக்கணும். அப்படி இல்லட்டனா ஆர் இங்கே நம்மளுக்கு 43 இருக்குல்ல, ஸோ 43ஓட பெருசு வந்து நம்மளுக்கு 44. அப்படி இல்லட்டனா அதோடைய சிறுசு நம்மளுக்கு 42. எனி 1. ஏன் நான் அந்த 40ஓட சீரியல் எடுத்திருக்கேன்னா இதுலேருந்து தான் நம்மளுக்கு 3 நம்பர் கிடச்சிருக்கு. மற்ற நம்பர்ஸ் எல்லாமே முற்றுப்புள்ளி ஆகுது. ஏன்னா இங்கே நம்மளுக்கு 10 to 19ங்கிற சீரியலுங்கிறதுனால இங்கே 13 வந்துட்டதுனால நம்மளுக்கு வந்து அந்த சீரியலில் அது முற்றுப்புள்ளி ஆயிரும். அதுக்கடுத்து நம்மளுக்கு இங்கே 10 அப்படிங்கிறப்போ அதுக்கடுத்தது 9ங்கிற மாதிரி வரணும். ஆனால் பக்கத்துலேயே 9 வச்சதுனால இங்கே வந்து நம்மளுக்கு இந்த 1 to 9ங்கிற சீரியலும் நம்மளுக்கு கேள்விக்குறி ஆகுது. அதே மாதிரி தான் இங்கே நம்மளுக்கு 10 to 19ங்கிற சீரியலும் நம்மளுக்கு கேள்விக்குறி ஆயிடுது. அதனால தான் நான் இந்த ரெண்டையுமே நம்ம வந்து விளக்கி விட்டுட்டு நம்ம 40ஓட சீரியலை கையில் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன். ஸோ இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் 45 அல்லது 46 ஏதாச்சும் ஒன்று வரணும். அப்படி இல்லைட்டனா 43 வச்சு நம்மளுக்கு சீரியல் உருவாகணும். ஒன்று சிறுசில் உருவாகணும் அல்லது பெருசில் உருவாகணும். இதுதான் இந்த ட்ராவுக்கு கிடச்சிருக்க நம்மளுடைய க்ளூ நண்பா. ஒருவேளை கெஸ்ஸிங் எதுவும் உங்களுக்கு பிடிப்படலட்டுனா நான் ஏற்கனவே சொன்னது தான், நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேண்டாம், மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடாட்டாலுமே எவரிட்டா ப்ரிடிக்ஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ உங்களுக்கு வேண்டாம் நீங்கள் நம்மளுடைய சேனலில் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம G1 பார்த்துட்டோம். G2 என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். G2 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நண்பா, நம்மளுக்கு பொங்கல் வருது. ஸோ அதாவது ஒரு ஃபங்க்ஷனும் முக்கியமான ஃபங்க்ஷனும் நம்மளுக்கு ரிசல்ட்டுக்குள்ளே வரும். ஆனால் அந்த டேட்டில் வந்தால் மட்டும்தான் வரும். அப்படி தான் நம்மளுக்கு இந்த நியூ இயருடைய பாஸ்ட்டு, ப்ரெசண்ட்டு, ஃப்யூச்சர், அதாவது 23, 24, 25 இந்த நம்பரை இறக்கிறதுக்காக தொடர்ந்து நம்மளுக்கு ஒரு குழு கொடுத்துக்கிட்டே வந்தாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அங்கே கவனிங்க, 23, 24. ஸோ பாஸ்ட்டு, ப்ரெசண்ட். அதுக்கடுத்து என்ன பண்ணுறாங்க, ப்ரெசண்ட்டு, ஃப்யூச்சர்னு இறக்குறாங்க. அதுக்கடுத்து என்ன பண்ணுறாங்க, பாஸ்ட்டு, ஃப்யூச்சர்னு சொல்லிட்டு இறக்குறாங்க. அதுக்கடுத்து என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ரெசண்ட் வருது, அதாவது 24 ப்ரெசண்ட் வருது. இது வந்ததோடு இதை நிறுத்தாமல் நம்மளுக்கு என்ன பண்ணுறாங்க, 1ஆம் தேதி பாஸ்ட்டையும் ப்ரெசண்ட்டையும் ஒன்று அடிக்கிறாங்க இந்த இடத்துல. ஸோ இப்படி தான் குழுக்கள் எல்லாமே உருவாகும் நண்பா. ஆனால் அதை கவனிச்சிக்கிட்டு வந்தால் மட்டும்தான் நம்மளால் கெஸ் பண்ணி நம்மளால் நம்பர்ஸை எடுக்க முடியும். இதுக்கள் எல்லாமே நம்மளுக்கு டோட்டலாக அவங்க ஒரு தடவை நம்மளுக்கு கொடுக்குற குழு தான். ஸோ அதை நம்ம கரெக்டான முறையில் நகர்த்தினா மட்டும்தான் நம்மளால் வின் பண்ண முடியும். ஸோ இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க, நம்மளுடைய இந்த G2 என்ன அப்படின்னு கேட்பீங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து நம்மளுடைய பொங்கல் வருது நண்பா. ஸோ பொங்கல் நம்மளுக்கு வந்து 15, 16 நம்மளுக்கு வந்து பொங்கல் அப்படிங்கிறதுனால ஸோ கரெக்டாக டேட்டில் நம்மளுக்கு ட்ரா வருது. 15ஆம் தேதி கரெக்டாக டேட்டில் வருது. அந்த டேட்டில் வந்தால் தான் நம்மளுக்கு அந்த நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அதனால்
நம்மளுடைய கெஸ்ஸிங் 2 படி 15 அல்லது 16 மேலே கண் வைக்கலாம் நண்பா. 15 அல்லது 16 வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை நம்மளுடைய இந்த கெஸ்ஸிங் லாஸ்ட் ட்ரா மாதிரி நம்மளுடைய கிறிஸ்மஸும் சரி, ஏன்னா கிறிஸ்மஸுக்கு 25க்கு அப்படியே எடுத்திருந்தாங்க. 25 அந்த டேட் அப்படியே எடுத்திருந்தாங்க. கரெக்டாக 25ஆந்தேதி எடுத்திருந்தாங்க. அதே மாதிரி வந்து 2023க்கு 23 எடுத்திருந்தாங்க. அதேமாதிரி 12ஆம் மாதத்துக்கு 12ஆம் மாதத்தையும் எடுத்திருந்தாங்க. ஸோ அதே மாதிரி அதுக்கடுத்து நம்மளுக்கு வந்து நியூ இயருக்கு அப்படியே பாஸ்ட் ப்ரெசென்ட் ஃபியூச்சர்னு சொல்லிட்டு எடுத்திருந்தாங்க. அடுத்தடுத்து சீரியல் இப்படி நம்மளுக்கு ஒரு ட்ராவலையும் நம்மளுக்கு குழுக்கள் கிடச்சிக்கிட்டு தான் இருக்குது. ஸோ இந்த ட்ராவலையும் நம்மளுடைய கெஸ்ஸிங் கரெக்டாக இருந்துச்சுன்னா 15 அல்லது 16 வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா 15, 16 நம்மளுக்கு பொங்கலில். ஸோ இதில் ஏதாச்சும் ஒன்று நம்மளுக்கு நிற்கிறதுக்கு அதிகப்படியாக சான்சஸ் இருக்குது. இதோட டச் போடும்போது நம்மளுக்கு 2லேருந்து 3 நம்பர் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது நண்பா. ஒருவேளை நான் சொல்கிறது கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடலட்டுன்னா நான் ஏற்கனவே சொன்னது தான், வேணால் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். இது எல்லாமே என்னுடைய தனிப்பட்ட கெஸ்ஸிங் தான் நண்பா. ஸோ இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ எதுவுமே இருக்காது. உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.